வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் முதல் பார்த்திங்கன்னா டர்னிப் அறுவடையோடு தான் தொடங்கினோம். நம்ம கார்டன் சுத்தம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளை பீர்க்கங்காய் செடியை வேலை பார்த்தவங்க கட் பண்ணி விட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக வாடி போயிடுச்சு. நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்ததுங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சீசனோட கடைசி கொய்யாப்பழத்தை நம்ம எடுக்கிறோங்க. இதுதான் நம்ம செடியில் வந்திருக்கிற லாஸ்ட்டு ரெட்டு கொய்யாப்பழம். நல்லா குண்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எடுத்தாச்சு. நம்மளுக்கு முன்னாடியே சப்போட்டாக்கு அணில் போயிடுது. அதனால் நம்மளுக்கு 1-2 தாங்க கிடைக்கிது. இன்றைக்கோட அறுவடைகள் இதுதான். வெள்ளை பீர்க்கங்காய், அப்புறம் கொய்யாப்பழம், டர்னிப்பு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெல்வெட் கலரில் ஒரு பிங்க் ரோசஸ் நிறைய விட்டுருந்ததுங்க. 4-5 நல்ல ரோசஸ் விரிஞ்சிருந்ததை மட்டும் எடுத்துட்டேன். ரோசஸ் கொஞ்சம் கவனிப்பில்லைன்னு தான் சொல்லணும். அதனால் பூக்கள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ தான் நான் ரோஸ் மிக்சர் அப்புறம் மண்புழு உரமெல்லாம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் போட்டால் தான் பூக்கள் இன்னும் நல்லா பெருசாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய். நம்மளுக்கு எப்பவும் போல் நிறைய வெள்ளை கத்திரிக்காய்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் நம்ம ரொம்ப முத்த விட்டோம் அப்படின்னு சொன்னால் விதையாக மாறிடுதுங்க. நானே இதுதான் ஃபஸ்ட்டு சீசன் என்னோடய தோட்டத்தில் வெள்ளை கத்திரிக்காய்கள் வர்றது. மற்ற கலர் கத்திரிக்காய்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் முதல்லாம் இப்போ தான் நம்ம வெள்ளை கத்திரிக்காய்கள் அறுவடை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே முத்தி போச்சு. இப்போ கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்தது ஊதா நீல கத்திரிக்காயும் நம்மளுக்கு நிறையா வந்திருக்குங்க. நம்மளுக்கு தேவையான அளவு, சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் நான் பார்த்து எடுத்துக்குவேன். மற்றது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறத விட நம்ம செடியிலேயே வச்சுட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இருந்துகிட்ருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப முத்தி போகுதுங்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து தான் ஆகணும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கூடை நிறைய வெள்ளை கத்திரிக்காய், ஊதா கத்திரிக்காய் எடுத்தாச்சுங்க. அழகான கலரான கத்திரிக்காய்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. நம்ம தோட்டத்தில் கலர்ஃபுல்லாக நிறைய ஜினியாக்கள் இருந்ததுங்க. இந்த ஜினியா தானாக கீழே விழுந்திருந்தது. பார்த்தா பிங்க் பகுதி நல்லா பச்சை கலராகவும் முன்னால் நல்லா ஆரஞ்சு கலராகவும் இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கலர் ஜினியா நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், நல்லா டார்க் ரெட் கலர் கூட இருக்குங்க. பாருங்கள், வேர் பகுதியில் எவ்வளோ சூப்பராக ஒரு குண்டு பச்சை கத்திரிக்காய் வந்திருக்குன்னு. நல்லா வெயிட்டுங்க. ஒரு கத்திரிக்காயே நல்ல சதையாக இருந்தது. இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டு நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி பண்ணோம்னா தோசை, இட்லிக்கெல்லாம் உங்களுக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா சதை அதிகமாக இருக்கிறதுனால கடையும் போது உங்களுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி 4-5 குண்டு பச்சை கத்திரிக்காய்களையும் பொரிச்சாச்சுங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா பெருசாகிட்டு வருங்க. நம்ம முத்திருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு உள்ளே சதை நல்லா எலசாக தான் இருக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு சின்னதையும் காமிக்கிறேன், இதையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய். இந்த 4 கத்திரிக்காய்களை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இந்த தம்பட்டை அவரை அறுவடை தாங்க. தம்பட்டை அறுவடைங்கிறது ஸ்வாட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. அவரைக்காயோட ஒரு ஃபேமிலி தான். ஆனால் நல்லா நீளமாக வரும். நான் நிறைய தடவை இதோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த விதை கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துடுது. காய்களும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குதுங்க. நம்ம தோட்டத்து சுண்டைக்காய்களில் நிறைய சுண்டைக்காய்கள் குட்டி குட்டியாக பச்சை பச்சையாக நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இன்னும் நான் அறுவடை பண்ணவே இல்லை. சுண்டைக்காய்கள் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ கசக்கும், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நிறைய சுண்டைக்காய்கள் வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவு ஸ்வாட் பீன்ஸ் தம்பட்டை அவரை எடுத்தாச்சு. சுண்டைக்காய் இன்னும் எடுக்கலைங்க. லெமன் பாருங்கள், நான் பறிக்கவே இல்லை, அதுவே பழுத்து கீழே விழுந்துருது. ஒரு 5-6 லெமன் தான் இருந்ததுங்க. ஒரு 3 லெமன் எடுத்தாச்சு. இன்னொரு 4 குண்டான லெமன் இருக்குங்க. சுண்டைக்காய்கள் அப்படியே அடுத்தடுத்த நாளில் செடியே சாஞ்சிருதுங்க. வெயிட்டு தாங்க முடியாமல் இன்னொரு செடி மேலே தான் போய் விழுகுது. நாம் இன்னும் கொஞ்சம் சுண்டைக்காய்களை அறுவடை பண்ணி எடுத்து தான் ஆகணும். கசப்பாக இருந்தாலுமே நம்ம இதை ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளிகள் நம்மளோட பழைய செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு சீசன் காலியாகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க.
இப்போ கொஞ்சம் இருக்கிற பழங்களை மட்டும்தான் எடுக்கிறேன். நிறைய தக்காளிகள் நம்மளுக்கு கொடுத்துதுங்க. வெரைட்டி ஆஃப் தக்காளி நம்ம போட்டு வச்சுருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற தக்காளிகள் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். புதுசாக நிறைய தக்காளி செடிகளும் நான் தோட்டத்தில் வச்சுருக்கேங்க. அதுவும் வந்துட்டுருக்கு. காய் விடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. நல்ல பழமாக இருந்த குண்டு குண்டு தக்காளிகளை மட்டும் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக சூப்பராக பழமாக இருக்கும். நம்மளோட தோட்டத்து பழம் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருக்குங்க. எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக போடுறதுனால தக்காளி போட்டோன்னே நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடுங்க. நம்ம போட்டு தட்டவே தேவையில்லை. தோல் ரொம்ப லேசானதாக இருக்கும். சதைப்பகுதி நிறையா இருக்கும். இந்த வெள்ளை கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், குட்டி குட்டியாக 3 பேபி கத்திரிக்காய்கள் கிடச்சிதுங்க. மறுபடியும் இன்றைக்கும் சில வெள்ளை கத்திரிக்காய்கள் அறுவடை எடுத்தாச்சுங்க. போன வாரம் நம்ம அறுவடை எடுத்திருந்தோம் வெள்ளை கத்திரிக்காய். அதுக்கப்புறம் மறுபடியும் மீதி இருந்ததெல்லாம் நல்லா பெருசாகிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடைக்கு கிடச்சிருக்குங்க. மறுபடியும் ஒரு 5-6 வெள்ளை கத்திரிக்காய்கள் கிடச்சிது. நம்ம ஒரு தடவை பொரியல் பண்ணிட்டோம். இந்த வாரத்துக்கான பொரியலுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வெள்ளை கத்திரிக்காய், தக்காளி, 2-3 ஊதா கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான ட்ரே தாங்க நம்மளுக்கு இன்றைக்கோட அறுவடை கிடச்சிது. இந்த வாரத்தில் எடுத்தாச்சுங்க. தக்காளி நல்லா சூப்பராக பழுத்துருக்குங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தோட்டத்தில் ஒரு விதைக்காக ஒரு குண்டு பச்சை கத்திரிக்காய் விட்டுருந்தேங்க. அது நல்லா மஞ்சளாக சூப்பராக வந்திருக்குங்க. மிதிப்பாகல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஒரு 2 பாவக்காய் மட்டும் நல்லா வளர்ந்துருந்தது மிதிப்பாகலில். அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நம்ம ஒரு பொரியல் பண்ண முடியும். மிதிப்பாகல் இப்படி குட்டி குட்டியாக தான் வரும். அடுத்த வீட்டில் மீதி இருந்த 2 லெமனும் பழுத்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நல்லா குண்டு குண்டு லெமன் 2 பறிச்சாச்சு. இந்த சீசனோட சூப்பரான குண்டு லெமன் அறுவடை முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.